எல்லாருக்கும் வணக்கம். நான் 3 புக்கு எழுதியிருக்கேன். நீங்கள்லாம் ரொம்ப நாள் கேட்ட மாதிரி. ஃப்ரீ மணி புஸ்தகத்தோட டைட்டில். இது வரைக்கும் நான் எழுதினே தான் இருக்கிறதே பிக்கஸ்ட் புக்கு. இது பிஹேவியர், இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் சைக்காலஜியை பற்றி, இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்ன் உங்கள் மைண்டால் அஃபெக்ட் ஆகுதுன்னு டீட்டெயில்டாக புக்கு எழுதியிருக்கேன். இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் புக்கை வாங்கிறதுக்கும் கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்கள். எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஜூலை 26 மியூசிக் அகாடமி உங்களை அங்கே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். விஷ்ணு என்ன டாபிக் இன்னைக்கு எடுத்துன்னு வந்திருக்கான்னு பார்க்கலாம். ஹாப்பி மார்னிங் சார். ஹாப்பி மார்னிங். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங் சார். டவுன் டு எர்த், ஒரு மனுஷன் டவுன் டு எர்த்தாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் டக்குன்னு ஒரு இடத்துல எங்கேயாவது நம்ம ஏதாவது சொல்லும் போது அவங்களுக்கு ஈகோ ஹிட் ஆயிடுச்சுன்னா அப்போ உள்ளேருந்து வேற ஒரு மனுஷங்க வராங்க. இப்போ டவுன் டு எர்த் அப்படின்னு சொல்றது பொய்யா? அப்படிலாம் கிடையாது. எல்லாரும் ஒரே மாதிரி டவுன் டு எர்த். கோவங்கிறது எல்லாருக்கும் வரலாம். எல்லாரும் ஷார்ட் டெம்பர்டாக இருக்கலாம். ஷார்ட் டெம்பர்டு வேறு, ஈகோங்கிறது வேறு. அண்ட் எல்லாருக்கும் அட் சம்டைம் கொஞ்சம் ஈகோ இருக்கும். பட் ரியலி பெரிய மனுஷங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பெரிய மாமேதைகள்லாம் ரொம்ப கிரவுண்டடாக இருப்பாங்க. ஓகே. ஸோ அந்த கிரவுண்டிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட். தட் இஸ், நீங்கள் யூ ஆர் தேர் டு தி கிரவுண்டுன்னு. நான் 2 பேர் பெரிய மனுஷங்களை பார்த்தவங்க ஹூ ஆர் ரியலி கிரவுண்டட். நான் என் லைஃப்பில் பார்த்தது ஒன்று டாக்டர் சிங், ஒரே ஒரு வாட்டி பார்த்துருக்கேன்னு சொன்னேன். என்னை கடைசி வரைக்கும் வீட்டுக்கு வெளில காரில் ஏற்றி விட்டு அனுப்பிச்சார். ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர். அவர் கையாலேயே டீ கலந்து கொடுத்தார். ஸோ இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத ஒரு கிரவுண்டட் பர்சன். இன்னொன்று நான் சொன்னதே கிடையாது. ஒன்று, நான் ஜேஆர்டியோட எனக்கு நடந்த இன்சிடெண்ட்டு. ஓகே. ஸோ எனக்கு ஒரு 15 வயசு 16 வயசு இருந்திருக்கும். ஜேஆர்டினா டாட்டா ஃபேமிலியில் பெரிய தலைவர்னு தெரியுமே தவிர, இதுதான் ஜேஆர்டின்னு நம்மளுக்கு தெரியாது. ட்ரெஸ் ஃபோட்டோவில் ஐடென்டிஃபை பண்ணுவேன்னா இருக்கும். குவிஸ்லலாம் இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். ஜேஆர்டிங்கிற பர்சனாலிட்டி எனக்கு தெரியும். பட் நேராக பார்த்தா ஐடென்டிஃபை பண்ணுற அளவுலாம் எனக்கு பக்குவம் கிடையாது. ஸோ இவ்வளோ தூரம் இப்போ இன்டென்ஸாக மீடியாவும் கிடையாது. ஹிந்து பேப்பரும் ஏதாவது 4 மேகசினும் தான். இப்போ நீங்கள் டெய்லி ரத்தன் டாட்டாவை பார்க்குற மாதிரிலாம் பார்க்க முடியாது. தூர்தர்ஷன் தான் ஒன்றே ஒன்று. அதனால் டிவி, யூடியூப்பு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ நிறைய படிச்சிருப்போம் அவரை பற்றி. அவர் ஃபோட்டோவை டாட்டாஸாக ரிலீஸ் பண்ணுற ஃபோட்டோ தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் ரொம்ப பாப்புலர் ஆனது சுதாமூர்த்தி அவரோட அவங்க லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை பல தடவை எழுதியிருக்காங்க. அதுலேருந்து உங்களுக்கு தெரியும். ஸோ வாலி, நான் இது எப்படி வந்ததுன்னா, வாலி ஒரு வசந்த் டிவி இன்டர்வியூவில் ரொம்ப கட்டத்தில் அவர் பாம்பேயில் இருந்தார். அப்போ ஒரு கொற்ற மழையில் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு கார் நின்றுதுன்னார். அந்த காரில் அவர் நின்று போகும்போது, நீங்கள் ஏறிக்கங்க, நான் கொண்டு போய் விட்டுறேன்னு. நான் வெட்டாக இருக்கேன்னு வாலி சொன்னபோது, இல்லை பரவாயில்ல ஏறிக்கங்கன்னு. இவர் உடனே வாட் இஸ் யுவர் நேம் சார்னு கேட்டோன்னா, யங் மேன் தே கால் மீ ஜேஆர்டி டாட்டான்னு அவர். ஸோ எனக்கு அது மாதிரி நடந்தது. ஒரு வாட்டி நான் அமெரிக்காவுக்கு ஒரு வாட்டி தான் அமெரிக்காவுக்கு போயிருக்கேன். நான் போயிட்டு திரும்பி வரும்போது எங்கள் அக்காவோட ஹஸ்பண்ட் ஆர்கிடெக்சரில், இங்கே மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சரில் படிச்சிருந்தார். அவர் அந்த அப்போல்லாம் புஸ்தகம்னா ரொம்ப கம்மி. ஸோ 40 கிலோவுக்கு புஸ்தகத்தை கொடுத்துட்டாரு. நீ நேராக போகிறல்ல, அங்கே கொண்டு போய் கொடுத்துருன்னு. அதை நம்மளால் தூக்கின்னு வந்துட்டோம். இந்த ஹேண்டில் தூக்கின்னு வந்துட்டேன். அப்போ தான் அன்அக்கம்பெனிடுன்னு உண்டு. தட் இஸ் 18 வயசுக்கு கீழே இருந்தீங்கன்னா சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க, இந்த பையனை பார்த்துக்கு ஒரு கண்ணு வச்சுக்கணும். ஓகே. ஸோ அது மாதிரி வந்துட்டு இருந்தோம்னா, நான் ப்ரையாரிட்டியில் நம்மளை பிஸ்னஸ் கிளாஸில் உட்காத்திடுவாங்க. உட்காந்துட்டு ஒரு வயசானவர் உட்காந்துட்டு இருந்தார். நான் வந்துட்டு அந்த பையன் என்னால் தூக்க முடியல. 50 கிலோ தூக்க முடியல. ஸோ நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, நான் அங்கேயே அமெரிக்காலேயே அதான் பண்ணேன். அதை காலாலேயே இப்படி வச்சுட்டே வந்தேன். ஓகே. ஸோ இடம் ரொம்ப ஹெவியாக இருந்தது. அப்போ ட்ராலி அப்போல்லாம் இது மாதிரி வெஸ்டிபிள்லாம் கிடையாது. நீங்கள் இறங்கி கொஞ்சம் நடந்து, ஓகே, பஸ்ஸில் ஏறி போய் நீ அப்புறம் தான் ட்ராலி. ஓகே. ஸோ நீ ப்ளைன்லேருந்து இறங்கணும். இதெல்லாம் கிடையாது. எஸ்கலேட்டர்லாம் கிடையாது. எல்லாம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எஸ்கலேட்டருங்கிற கான்செப்ட் இந்தியாவில் கிடையாது. ஸோ நான் என்ன பண்ணணும், அது தூக்க முடியல. அதை எட்டி வச்சு கீழே இறக்கின்னு இருந்தேன்.
ஸோ அவர் கேட்டார் என்ன இங்கிலீஷில், யங் மேன் why are you doing this? I said it's too heavy. I cannot carry on my own and there is nobody to help me அப்படின்னா. You catch one handle, I'll catch one handleனாரு. ஓகே. நாங்கள் 2 பேரும் ஒரு ஹேண்டில் தூக்கினோம், ஈஸியாக தூக்கிட்டோம். தூக்கி கீழே இறங்கி கஷ்டப்பட்டு பஸ்ஸில் ஏற்றி திரும்பி இறங்கினப்புறம் அந்த தாத்தா எப்படி கேட்குறது தூக்குடான்னு. இது 1980s. அவருக்கு 75 வயசுக்கு வந்திருக்கும். ஸோ 92 அவருக்கு 88 வயசில் சேர்ந்தான்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு 10-12 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி 73-74 வயசு இருக்கும் அவருக்கு. அவர் தூக்கி திரும்பி லிஃப்ட் எட்டினார்னா தூக்கிட்டேன், உள்ளே கொண்டு வந்து வச்சிட்டார். உடனே எல்லாருக்கும் பயம் வந்துடுச்சு, இவர் தூக்குறாருன்னா. இந்த ஏர் இண்டியா ஸ்டாஃபெல்லாம் கிடுகிடுன்னு ஓடி வந்தாங்க. எல்லாம் ஓடி வந்து நீ எப்படி இப்படி பண்ணலாம் அது இதுன்னு. என்னால் தூக்க முடியல, ஒரு மனுஷன் தூக்குறேன்னா நானும் சேர்ந்து தூக்கிட்டு வந்துட்டேன்னு. அவன் யாருன்னு உனக்கு தெரியுமா? அவர் டாட்டா சொல்லிட்டு போயிட்டார் நேராக. நான் பொட்டிக்காக வெயிட்டிங், அவர் பொட்டிக்கு வெயிட் பண்ணாமல் போயிட்டார். ஆப்வியஸ்லி அவர் ஜேஆர்டி டாட்டா பழைய சேர்மன் ஆஃப் ஏர் இண்டியா. பொட்டியை அள்ளி போட்டு வரத்துக்கு வேறு எவனாவது இருந்திருப்பாங்க. நான் பாட்டுக்கு போய் பொட்டி எடுக்க போயிட்டேன். பொட்டியை எடுத்து வெளில போனேன். யார் பிக்கப் பண்ண வந்திருக்காருன்னு, எங்கள் சித்தப்பா வந்து பேங்க் ஆஃப் பரோடாவில் மேனேஜராக இருக்கார். அவர் வீடு இங்கே பக்கத்தில் இருக்குது. அவர் வந்திருக்காரு, அவரோட போயிடுவேன்னு சொன்னேன். ஷுவராக அவர் வந்துடுவார். சித்தி சித்தப்பா வந்துடுவாங்க, ஏறி போயிடுவேன் சரின்ட்டு. அப்புறம் தான் எல்லோரும் சொன்னாங்க, உங்களுக்கு யாருன்னு தெரியுமா அவர்? உனக்கு முன்னாடியே தெரியுமான்னு. தெரியாது, எனக்கு யாருன்னு தான் தெரியாதுன்னு. அவர் தான் ஜேஆர்டி டாட்டா. நாங்கள் ஓகே. ரொம்ப தன்னடக்கமாக இருந்து பொட்டியை தூக்கினார், வச்சார். அப்புறம் தான் நான் பார்த்தேன், இப்போ வந்து நீங்கள் வாலி சொல்லிட்டாரு, சுதாமூர்த்தி சொல்லிட்டாங்க, இப்போ நான் சொல்கிறேன். அது மாதிரி நிறைய திலீப் குமார் ஒரு இடத்துல சொன்னார். திலீப் குமாருங்கிறது ஒரு பெரிய ஆக்டர். அவர் வந்து ஒரு பிளெயினில் ஏறிட்டார், பக்கத்தில் ஜேஆர்டி உட்காந்துட்டுருக்காரு. எல்லோரும் வரவங்க போகிறவங்க தான் திலீப் குமார் மேலே விட பெரிய ஸ்டார் அவர். இது 70s. அவர் மேலே விழுந்து கொஞ்சறாங்க. இந்த மனுஷன் ஒன்றுமே பண்ணாமல் பேப்பர் படிச்சுன்னே இருக்கிறான். நான் யாருன்னு தெரியுமான்னு கடைசியில் திலீப் குமாரே கேட்டோம். எனக்கு தெரியாதுன்ட்டார் அவர். ஹவ் யூ சீன் மூவிஸ்னால், நான் ரொம்ப மூவிஸ்னால் பார்க்குறது இல்லைன்ட்டார் அவர். அதனால் நீ யாருன்னு எனக்கு தெரியாதுன்ட்டார். ஐ எம் திலீப் குமார்னா. சரி, நீ திலீப் குமார்னா நான் என்ன பண்ணுறதுன்னு, நான் தான் இந்தியாவில் பெரிய ஸ்டாருன்னு. அப்படியா, சரி அப்படின்ட்டு பேசிகிட்டு இருந்தேன். ஸோ ஒருத்தன் மழை நினைக்கிறானா ஹெல்ப் பண்ணணும், ஒரு பொண்ணு வேலையில் ஒர்க் பண்ணணுன்னா ஹெல்ப் பண்ணணும், ஒரு பையன் பொட்டி தூக்க கட்டப்படுறான்னா அவனை ஹெல்ப் பண்ணணும். ஆனால் இந்தியாவில் இருக்கிற பெரிய சினிமா ஸ்டார் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னா, இவர் கிரவுண்டட் இல்லைன்னா யார் கிரவுண்டடு? அவர் தான் டிசிஎஸ்ஸையும் ஆரம்பித்தார், அவர் தான் டைட்டனையும் ஆரம்பித்தார். இந்த டைட்டன் கதை அமேசான் எம்எக்ஸில் போயிட்டுருக்கு, யார் வேணால் பார்க்கலாம். அதில் வந்து நஸ்ருதீன் ஷா அவரை மாதிரி நடிச்சிருக்கார். நிஜமாகவே அப்படி தான் இருப்பார். ஓகே சார், பீயிங் கிரவுண்டடுக்கு உங்கள் லைஃப்பில் நடந்த ஜேஆர்டி டாட்டா கூட இருந்த எக்ஸாம்பிளே சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம், அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.